أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதினுடைய 14 மற்றும் 15வது வசனத்தின் தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இதில் அல்லாஹு தாலா 2 விஷயங்களை பற்றி பேசுகின்றான். ஒன்று, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய தன்மைகள், அதே போன்று நரகவாதிகள் நரகத்தினுடைய தன்மைகள். இது ஒரு விஷயமாகவும், இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா பேசக்கூடிய ஒன்று, பொதுவாகவே மனிதர்கள் இந்த உலகத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா, நீயும் நானும் சமமாவோமா, உன்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய கெப்பாசிட்டி என்று ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து, அவரவர்களுடைய ஸ்டேட்டஸ்களை வைத்து, அவரவர்களுடைய மற்ற விஷயம் சாதி, அந்த குடும்பவியல், அவரவர்களுடைய குலத்தின் அடிப்படையில் இப்படி மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அல்லாஹு தாலா அவன் பேசுகின்றான், என்னிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மக்களுக்கு மத்தியில் மாற்றம், அதாவது பிரிவு. 2 தரப்பார்கள் மட்டும்தான் என்னிடத்தில் இருப்பார்கள். ஒன்று சொர்க்கவாசி, மற்றொன்று நரகவாதி. இதை தாண்டி என்னிடத்தில் வேறு எந்த விதமான பிரிவும் கிடையாது என்ற தொனியில் அல்லாஹு தாலா நீங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ், அதே போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து உயர்வு தாழ்வு பேசுவது, சாதியை வைத்து பேசிக்கொள்வது, மொழியை வைத்து பேசிக்கொள்வது, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் எதையெல்லாம் வைத்து பேசிக்கொள்வீர்களோ அப்படிப்பட்ட எந்த ஒரு வித்தியாசமும் என்னிடத்தில் கிடையாது. உங்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் ஒரே சமூகமாக நான் படைத்திருக்கிறேன். ஒரே தந்தையின் மூலமாகத்தான் இந்த உலகத்தையே நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களாக ஒன்றை வைத்து நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா என்று இந்த உலகத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவர்களாக இருப்போம், எதை வைத்து சிறந்தவர்களாக இருப்போம் என்பதை அல்லாஹு தஆலா ஈமானையும் தக்வாவையும் தவக்குலையும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக யார் இருப்பார்கள், யார் சொர்க்கவாசி யார் நரகவாதி என்பதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த துணியில்தான் இந்த இடத்திலும் அல்லாஹ் கேட்கின்றான், சரியான அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் மீது, தெளிவான வேதத்தின் மீது இருப்பவரும், தனது மனோ இச்சையை பின்பற்றி தான் செய்யக்கூடிய கெட்ட செயல்கள் தனக்கு சரி என்று அலங்கரிக்கப்பட்டு அதுதான் சரியானது என்ற நிலையில் இருப்பாரே, இவரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். அதாவது நாளை மறுமை நாளையில் எந்த வித்தியாசமும் எனக்கு கிடையாது. உலகத்தில் அவர் பெரிய வெள்ளையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், ஸ்டேட்டஸ்ல பெரிய நபராக இருக்கட்டும், புகழ்ச்சி புகழோடு வாழ்ந்தவராக இருக்கட்டும், அல்லது அவருடைய கோட்பாடுகளில் அவருடைய குலம் கோத்திரத்தால் அவர் பெரிய நபராக இருக்கட்டும், அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னிடத்தில் நான் எந்த அடிப்படையில் வாழ சொன்னேனோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து எனது மன்னிப்புக்கும் எனது பொருத்தத்திற்கும் நான் அவருக்கு அன்பளிப்பாக தர இருக்கின்ற சொர்க்கத்திற்கு தகுதியானவராக என்னிடத்தில் வந்தாரா அல்லது தகுதியற்றவராக என்னை விட்டு தூரமாக்கப்பட்டாரா, இவ்வளவுதான். இந்த 2 வைத்து மட்டும்தான் நான் அவரை பார்ப்பேன் என்ற துணியில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக அதைத்தான் இங்கு கேள்வி எழுப்புகின்றான். தெளிவான சான்றின் மீது இருப்பவரும், தனது ரப்பின் புறத்திலிருந்து வந்த தெளிவான சான்றின் மீது இருப்பவரும், தனது மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு தான் செய்யக்கூடிய கெட்ட செயல்கள் தனக்கே அழகாக்கப்பட்டு அதன் மீது பாவத்தில் இருப்பவரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா 14வது வசனத்தில் கேட்டுவிட்டு, பின்பு இறையச்சவாதிகளுக்கென்று வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தின் அமைப்பாவது, அதனுடைய தன்மை, நாம் எப்படிப்பட்ட சொர்க்கத்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஒரே வசனத்தில் 6 சிறப்புகளை அல்லாஹ் பேசுகின்றான். ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், மாற்றமடையாத ஆறுகள் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கைரி ஆசின் என்ற இந்த வார்த்தைக்கு அவர்களும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்களும்
மாற்றமடையாத என்ற இந்த வார்த்தையை பொருளாக கொடுத்தார்கள். அதே போன்று இமாம் லஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் அத்தா உல் ஹுர்ராசானி ரஹிமஹுல்லா அவர்களும் துர்நாற்றம் வீசாத என்ற பொருளை கைரி ஆசின் என்ற வார்த்தைக்கு கொடுத்தார்கள். அதே போன்று அரபியில் அசினல் மா என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படும். மனம் மாறாத என்ற தண்ணீருக்கு அசினல் மா என்ற வார்த்தையை அரபியில் புழங்குவார்கள். அதைத்தான் அல்லாஹும் இந்த இடத்தில் கைரி ஆசின், மனம் மாறாதது, துர்நாற்றம் வீசாதது, அந்த நீர் தன் நிலையில் இருந்து வேறு ஒரு கெட்ட நிலைக்கு மாறாதது, அப்படிப்பட்ட ஆறை அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். மேலும் அன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமுஹு, தனது சுவை மாறாத பாலாறை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். நமக்கு தெரியும், தூய பால் ஒரு நாள் 2 நாள் அதிகபட்சமாக, அது ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகும், ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியும் கெட்டு போகும். பாலுடைய தன்மையே மாற்றம் அடைவதுதான். ஆனால் அல்லாஹ் இங்கு பேசுகின்றான், மாற்றம் அடையாத பாலாறுகள் அங்கு இருக்கின்றது. அது தெரிஞ்சு போகாது, பாலாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றிய சொல்லிய ஹதீஸ்களில் இந்த பாலாறுக்கான விளக்கத்தை பற்றி சொல்லும் போது, அது நீங்கள் காணுகின்ற மாட்டினுடைய மடுவிலிருந்து கறக்கப்பட்ட பால் அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் உருவாக்கிய பால். அதே போன்று அன்ஹாரும் மின் ஹம்ரில் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், பருகுபவர்களுக்கு இன்பமூட்டக்கூடிய மது ஆறுகளும் அங்கு இருக்கின்றது. அதே போன்று இதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களால் பழங்களை புளிக்க வைக்கப்பட்டு சில நாட்கள் புதைக்கப்பட்டு பின்பு அதிலே அந்த போதை ஏற்றப்பட்டு இருக்கின்ற அந்த மதுபானம் அல்ல என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, மேலும் சுவை மாறாத சுவையான தேனாறுகளும் சொர்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த 4 சிறப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், இந்த ஆறுகள் எல்லாம் கஸ்தூரி மலையில் இருந்த சொர்க்கத்தில் உருவாகி ஓடக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலும் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலும் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தமிலும் நீங்கள் காணலாம். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், சொர்க்கத்தினுடைய மதுவால் ஒருவருக்கு தலைவலியோ ஒருவர் புத்தி பேதலித்து உளரமாட்டார் என்ற வாக்கியத்தையும் வசனத்தையும் நாம் குர்ஆனில் இருந்தே பெற்றோம். அதே போன்று வஹூருன் ஈன் கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்று கண்ணையர்கள் இருப்பார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். வலஹ்மி தய்ரின் மிம்மா யஷ்தஹூன், அதே போன்று அவர்களுடைய மனம் விரும்பிய வகையில் பறவைகளுடைய இறைச்சி அவர்களுக்கு முன்னால் இருக்கும் என்பதையும் நாம் பார்த்தோம். பின்பு ஃபீ சித்ரின் மஹ்தூத் வதல்ஹின் மன்தூத் வலில்லின் மம்தூத் என்ற வாக்கியங்களை எல்லாம் நாம் சொர்க்கவாசிகளுக்காக பார்த்தோம். 2வது குரூப் அஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள் வலப்பக்கத்தார்களுக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே வைத்திருக்கக்கூடிய சிறப்பை சூரத்துல் வாக்கிஆவிலே பார்த்தோம். பின்பு அல்லாஹு தஆலா அஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால், இடப்பக்கத்தார்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லி அவர்களுடைய நரக வேதனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவும் வேதனையாகத்தான் இருக்கும். ஷஜரத்தி ஜக்கூம் என்ற கள்ளி மரத்தினுடைய அந்த முட்களை அல்லாஹு தஆலா உணவாக கொடுப்பான். அதே போன்று மின் ஹமீம், கொதிநீரை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். பின்பு அதையே வானவர்கள் அவர்களுக்கு, இப்போது மக்கள் ஏளனம் பேசுகிறார்களே, வானவர்களும் ஏளனம் செய்வார்கள் மறுமை நாளையில். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இன்றைய நாளில் உங்களுக்கான விருந்து உபசரிப்பாகும் இது என்று நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை விருந்து உபசரிப்பு என்று வானவர்கள் சொல்வார்கள் என்ற அந்த வாக்கியத்தையும் சூரத்துல் வாக்கிஆவிலே இவையெல்லாம் நாம் கடந்துதான் வந்தோம். இவை எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த 4ஐ பார்த்ததற்கு பின்னால் 5வதாக அல்லாஹு தஆலா பேசுகின்றார். வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், 5வது சிறப்பு, பலதரப்பட்ட கனிவர்க்கங்களும் அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு இருக்கின்றது. வமக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், பின்பு 6வது சிறப்பு, அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். இதுதான் ஆக மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானில் பேசக்கூடிய நேரத்தில்
வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா. சொர்க்கம் இங்க இரண்டாவதா போயிடுச்சு. மன்னிப்பை அல்லாஹு தஆலா முதன்மையாக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டால் வேறு யாருடைய விஷயமும் அங்க தேவைப்படாது, வேற யாருடைய பரிந்துரையும் அங்க தேவையில்லை. அல்லாஹ் மன்னிக்கணும். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இரண்டாவது வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத், வானம் பூமியை விடவும் அடர்த்தியாக விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் இங்கும் வ மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும். பின்பு அல்லாஹ் மீண்டும் பேசுகின்றான், கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னார், நரகத்திலே எவர் நிரந்தரமாக நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ, நுழைந்து விட்டாரோ. மேலும் வசுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஉஹும், அவர்களுடைய குடல்கள் துண்டு துண்டுகளாக ஆக்கப்படும் அளவிற்கு கொதிநீர் ஒருவருக்கு நரகத்தில் புகட்டப்படுமே. இவரும் சொர்க்கத்திலே நுழைந்தாரே, இவரும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வின் புறத்தில் ஒருபோதும் இவர்கள் சமமாக மாட்டார்கள். சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் ஒரே மாதிரியான சான்ஸ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. ஒரே மாதிரியான வாழ்க்கை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. ஒரே மாதிரியான கால அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரே மாதிரியான தௌபாவினுடைய வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அவரவர்களாகவே அவர்கள் திமிர் கொண்டு சில நபர்கள் நரகத்தை தேர்ந்தெடுத்தார்கள், சிலர் அல்லாஹ்விற்கு பயந்து சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு தேர்ந்தெடுத்ததற்கு பின்னால், அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பை பெற்றதற்கு பின்னால், அல்லாஹ்வினால் சொர்க்கத்தை பெற்றதற்கு பின்னால் இவர்களும் இவர்கள் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா 14, 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிப்பதை நாம் பார்க்கிறோம். பின்பு 16வது வசனம் முதல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா மீண்டும் சில வாக்கியங்களை, சில விஷயங்களை, முக்கியமான சில விஷயங்களை பேசுகின்றான். அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.